நிச்சயமாக மனோ, தமிழ்நாட்டில் 8 அரசு பேருந்து கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் டிரைவர், கண்டக்டர், தொழில்நுட்ப பணியாளர்கள் என 1,35,000 மேற்பட்ட பணியாளர்கள் பணி செய்து வருகின்றனர். இந்த நிலையில அதிக தொழிலாளர்கள் கொண்ட அரசு நிறுவனமான அரசு போக்குவரத்து கழகம் இயங்கி வருகின்ற நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் கடந்த சில ஆண்டுகளில் வழங்கப்பட்ட வேண்டிய ஓய்வூதிய பலன்கள் கிடைக்கவில்லை எனவும், தொடர்ந்து அதற்கான 96 மாதங்களாக விலைப்படி வழங்காமல் இருப்பதால் அதனை உடனே வழங்க வேண்டும் என தொடர்ந்து தற்போது இருக்கக்கூடிய திமுக அரசை வலியுறுத்தி வருகின்றன. இது தவிர பணியில் இருந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பலன் 13 மாதங்களாக வழங்கப்படவில்லை என அது தொடர்பான 4 மாத அகவிலைப்படி வேறு வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை, அதாவது 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 3 முறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு நேற்று 3 தினமும் தோல்வியில் முடிந்திருந்த பேச்சுவார்த்தை தற்போது போக்குவரத்து ஊழியர் வேலை நிறுத்தம் தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன்மை அமர்வு முன்பு முறையிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொங்கல் பண்டிகை நேரத்தில் மக்கள் பாதிப்பார்கள் என மூத்த வழக்கறிஞர் PR ராமன் முறையிட்டிருக்கிறார். இந்த நிலையில இன்று மதியம் பிற்பகல், அதாவது 2.25 மணி அளவுக்கு அவசர வழக்காக விசாரிக்க